வெல்கம் டு கார் பிரேமா. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட். 2013 ஃபோர்ட் லான்ச் பண்ண வெஹிக்கிள் 2021 வெஹிக்கிள் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. அந்த ஆரம்பித்த ஒரு 2013 2021 வரைக்கும் 8 வருஷத்தில் ஒரு நல்ல சேல், ஒரு புது மைல் ஸ்டோன் கிரியேட் பண்ண வெஹிக்கிள். 2014 கார் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினது, பெஸ்ட் எஸ்யூவி அப்படிங்கிற டைட்டிலில் வாங்குச்சு. அஸ் வெல் அஸ் சேஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 ஸ்டார் ரேட்டிங், 5 ஸ்டார் ரேட்டிங், லட்டின் என்கேம்பில் 4 ஸ்டாரு, இன்னொரு என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வெஹிக்கிள் இது. ஐ திங்க் யூரோ என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வெஹிக்கிள். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரெக்யர்மெண்ட் இருக்க வெஹிக்கிள். ஏன்னா ஒரு எஸ்யூவியே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டடாக ஒரு 50 to 70 lakhs பட்ஜெட்டில் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. இப்போயுமே ரீசேல் வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல வெஹிக்கிள் வாங்கணுன்னா நீங்கள் வெயிட்டே ஒரு 10 lakh கிட்ட செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கின வேண்டியதான் அந்த ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற வண்டி அதுதான். ஸோ டிப்ஸ் பிஃபோர் பையிங் ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட். இப்போ நீங்கள் ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் வந்து இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் வந்து 3 to 5 lakhs வரைக்கும் சொல்லுவாங்க. 5 lakhs வெஹிக்கிளும் 5 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் பக்காவாக ஓட்டலாம். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட 10-15 பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். 5 lakhs வரைக்கும் ஓடின வண்டி பார்த்துருக்கேன். ஸோ 4.5 lakhs, நியர்லி 5 lakhs கிட்ட வரைக்கும் இன்ஜின் ஓப்பன் பண்ணாமையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1,20,000 கிலோமீட்டர் கூட வந்து டைமிங் பெல்ட் இதெல்லாம் மாற்றணும். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் 10,000 கிலோமீட்டர் கூட சர்வீஸ். நீங்கள் இந்த கம்பெனியில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 5 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஆனால் சில வண்டி 3 lakhs வந்து இன்ஜின் சீஸாக இருக்குது, சில 1 lakh இருக்குது. அதெல்லாம் என்னென்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டாமல் வந்திருப்பாங்க. ஆனால் 99% எல்லாமே 3 lakhs ப்ளஸ் ஒன்று வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தான். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாலும் வந்து ரீசேல் மார்க்கெட்டில், யூஸ்டு கார் மார்க்கெட்டில் டஃப்பாக கொடுத்துட்டு ஒரு எஸ்யூவி இந்த வண்டி தான். ஸோ காம்படிஷன் நம்ம டஸ்டர் இதெல்லாம் மாதிரி வெஹிக்கிள்லாம் நம்ம எடுத்தாலுமே அதையெல்லாம் தாண்டி இந்த வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அராயில் கொடுத்த மைலேஜ் 21 to 25. இப்போயுமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணிருக்கவங்க நார்மலாக 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஹைவேஸில் 25 வரைக்கும் மைலேஜ் இருக்கிறாங்க. லோக்கல்லே நம்ம ஹைவேஸில் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை இந்த மாதிரி சிட்டியில் லோக்கலில் ஓட்டும் போது 17 to 18 வரைக்கும் மைலேஜ் கிடைக்க ஒரு நல்ல வண்டி. ஸோ இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் என்னென்னலாம் பார்க்கலாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எப்பயுமே நான் சொல்லிப்பேன், இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வண்டியில் எல்லா வெஹிக்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேனட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிள் பேனட் ஓப்பன் பண்ணுறோம். இந்த பேனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பேஸ்ட் ஒன்று வரும். இது கம்பெனி பேஸ்ட்டு. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து ஒரிஜினல் பேஸ்ட். இது எது ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருந்தால் இந்த பேஸ்ட்டு வராது, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரிஜினல் பேஸ்ட்டோடையே இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வின்சீல்டில் வந்து அந்த சேஸ் நம்பர் வரும். அதே மாதிரி அந்த பின்னால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே அங்கே ஒரு இடத்துல சேஸ் நம்பர் வரும். இதோட வெஹிக்கிளோட இன்ஜின் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இன்ஜின் நம்பர் பார்க்குறது. ஆனால் இங்கே பார்க்குறது அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வெஹிக்கிளோட பேனட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டரோட ஃபேன் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு அலுமினியம் பீடிங் மாதிரி வரும், அலுமினியம் பார்ட்டிஷன் மாதிரி ஒரு லைக். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியல. ஸோ நம்ம அண்டர் சேஸில் வெஹிக்கிள் நல்லா ஹைட் பண்ணி அங்கேருந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ அந்த அண்டர் சேஸில் இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி இப்போ டிரைவர் சீட் டோர் பாருங்கள், அதுவும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை, அதுவும் ஒரிஜினாலிட்டியோட இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு டோரையும் காட்டுற ரியர் டோரையும் பாருங்கள், அதுலேயும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ இந்த 4 டோரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினாலிட்டியோட இருக்கும். வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகலை, ஆக்சிடென்ட்டும் ஆகலை. வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் சேலுக்கு இருக்க வெஹிக்கிள் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட வண்டி ஓனரோட நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். யாருக்குள்ள இந்த வண்டி யூஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ டேரெக்டாக கூப்பிட்டு பேசிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கார் பிரேமாவில் கொஞ்ச நாள் நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாகவே யூஸ்டு கார் எல்லாமே ஃப்ரீ போஸ்டிங் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு செக் பண்ணிடுறோம். சில வண்டி செக் பண்ண முடியாதெல்லாம் வந்து நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். கஸ்டமர் நம்பர் போட்டிருக்கோம். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நானே சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நம்ம ஸ்கேமில் மாட்டாமல் இருப்போம். ஸோ ஓகே, இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் நல்லாயிருக்கு. 2021 மாடல், செகண்ட் ஓனர். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் வந்து நீங்கள் ஒரு 5 to 7 lakhs பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். யாருக்கெல்லாம் டிரைவிங் ஒரு பேஷனோ அவங்களுக்கு ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தாலும் சரி, பக்கத்தில் டிரைவிங் போகிறதா இருந்தாலும் சரி, டிரைவிங் பேஷன் சூப்பராக இருக்கும் வெஹிக்கிள். டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிளோட ரிவ்யூஸ்லாம் நாங்கள் போட ரெடியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக என்ன நான் சொன்ன மாதிரி யூஸ்டு கார்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ போஸ்டிங் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு வேண்டுகோள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன்.
மேலும் உங்களுக்கு இதை பற்றி நிறைய கார் வீடியோ வேணும், உங்களுக்கு கார் எதாவது ரிவ்யூ பண்ணணும், நீங்கள் எதாவது கார் வாங்க போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, carprima2019@gmail.comக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு ரிப்ளையும் வரும். அதை பற்றின வீடியோஸும் சீக்கிரம் போடுவோம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிரேட் சப்போர்ட். தேங்க் யூ.